மூழாகி செழித்த மொழி நஞ்சம் தீதும் விளக்கிய மொழி வந்தாரை எல்லாம் வாழ வைத்த மொழியாம் என் அன்னை தமிழ் வணங்கி இங்கு நேர்மையால திப்பு வழங்குவதற்கும் நடுவர்களுக்கும் அரசன ஆசிரியர்களுக்கும் என்னோடு போட்டி போட வந்திருக்கும் பேச்சாளர்களுக்கும் வருங்கால மேதையாகிய மாணவர்களாகிய உங்க அனைவருக்கு என் உனக்கண் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். நான் இங்கு தன்னம்பிக்கை என்னும் தலைப்பில் எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை கூறலாம் என வந்துள்ளேன். யானையின் பலம் தும்பிக்கையிலே, மண்ணின் பலம் தன்னம்பிக்கையிலே. தன்னம்பிக்கை உள்ளவன் வாழ்க்கையில் எதையும் செய்ய தயங்கவில்லை. தவறிட்ட வாய்ப்பை குறித்து வருத்தமில்லை. அடுத்தவர் மீது குற்றம் சாட்டும் எண்ணுகையிலே. அவன் வாழ்க்கையில் எந்த செயலும் வெற்றியடையலாம். கஷ்டங்கள் எது நீச்சல் போட்டு வெற்றி பெற தன்னம்பிக்கை அவசியமாகிறது. உலகம் உடனே சொன்ன கலியோவையே நகர்த்தது. நம்பிக்கை என்றால் சாதனைகள் படைக்க முடியும், வெற்றியடைய முடியும். உலகில் சாயாளக பல முறை தோற்று தன்னம்பிக்கையை கைதாமண்டாதான் வழியாற்றுள்ளார்கள். வலிகை இல்லாத மருகையிலே, ஆனால் வலிக மட்டும் வாழ்க்கையில் இல்லாமல் தன்னம்பிக்கையோடு போராட வேண்டும். தாழ்மளப்பாய தயக்கம் சோம்பல் தன்னம்பிக்கையை தொலைத்துடும். வயமினர சுறுசுறுப்புடன் எது நீச்சலிட்டு தன்னம்பிக்கையோடு போராட வேண்டும். நம்ம எண்ணம் நம்ம முதலில் தான் வாழ்வில் வெற்றி பாதை நோக்கி போக முடியும். நம்மை போன்ற குழந்தைகள் தோற்றால் கேலி செய்வார்களோ சிரிப்பார்களோ எதை பயந்து முயற்சி எடுக்காம நம்பிக்கையாக வாருங்க. நாம தோல்வி அடைந்தாலும் துவண்டு போகாமல்